ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஜிஜி ஸ்கிராச்ல இருந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்காக. எதுக்கு ஃபைனல் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி எங்களுக்கு கொடுக்கறதுக்கா? ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் டக் அவுட். மை செல்ஃப் ஸ்ரீகபிலன் ஸ்ரீதர், வித் மீ ஜிஜி. செகண்ட் மேட்ச் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் கிங்கு யாருமே நம்பல சர்மா செஞ்சுரி அடிப்பாங்கிறப்ப. நான் கூட கத்திக்கிட்டு இருக்கேன் அங்கே உட்காந்து, எல்லாரும் சர்மாவை எடுங்க கண்டிப்பாக அவன் அடிப்பாங்கிறீங்க. யாருமே நான் நம்ப கிடையாது. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அதுக்கோட ரிசல்ட் என்னன்னா உங்களுக்கு ஒத்த பைசா கூட கிடையாதுன்ட்டான் ட்ரீம் 11காரன். ஓகே, இந்த ப்ரெடிக்ஷனில் வந்து ஜிஜி வின் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 1-0 ஜிஜி 1, ஸ்ரீகபிலன் ஸ்ரீதர் 0. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஹோமில் வந்து யாராக இருந்தாலும் நான் அப்பண்டா அப்படின்னு ஜெயிச்சிருவானுங்க இந்தியா. அப்புறம் ஏங்க நியூசிலாண்டு கிட்ட தோத்தானுங்க, இட் வாஸ் ஆனானுங்க. யானைக்கும் அடிசருக்கும். நாங்கள் வந்து இப்போ வந்து வி ஃபோக்கஸ் ஆன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025. ஆஸ் யூஸ்வல் வந்து ரோஹித் சர்மா வந்து ஃபார்ம் கொண்டாரு. இன்னும் ஒருத்தர் மட்டும் ஃபார்ம் கொண்டாருன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம பேரில் எழுதி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். விராட் கோலி இஸ் செட் டு கம் பேக் டு ஃபார்ம். நானும் சொல்லிட்டேன், அதான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லிட்டேன். இங்கிலாந்து டீமுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருந்துச்சுன்னா நான் வாழ்க்கையில் எங்கேயோ போயிருப்பேன்னு. ஒவ்வொரு தடவையும் டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஆடுறேன்னு அங்கேயே தோத்துறானுங்க. இதுல நேற்று ஒருத்தன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற சொல்றான். ஏன்டா இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னு சொன்னா கேட்டா, இல்லடா வெயில் அதிகமா இருக்கு, அவங்க வெயிலுக்கு ஒத்துக்காதவங்க, அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறான். இது வந்து யாருக்கு தெரியாதுன்னா இது மெக்கலமுக்கும் பட்லருக்குமே தெரியாது இந்த ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்றோம் நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல டாஸ் விழுந்தோடனே பேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பட்லர் டாஸ் விழுந்தோடனே பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இல்ல பரவாயில்ல, போன மேட்ச்சுக்கு இந்த மேட்ச் 300 ரன் அடிச்சிருக்காங்க, நல்ல ஸ்டார்ட் தான். இப்போ வந்து எனக்கு என்ன கொஸ்டினபிளா இருக்குன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல வந்து குல்தீப் யாதவ் தான் வச்சிருக்காங்க. இப்போ எதுக்கு சக்கரவர்த்தி வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஹர்ஷ்தீப் சிங் இருக்காப்ல, ஹர்ஷத் ராணா வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹர்ஷத் ராணா 15ல கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே தெரியல. எப்படி பிகில் படத்துல வந்து பாண்டிமாவை இறக்கி விஜய் வந்து டீம் ஜெயிக்க வைப்பாரோ, அந்த மாதிரி கம்பீர் வந்துட்டு குல்தீப்பையும் ஹர்ஷ்தீப் சிங்கையும் ஒழிச்சு வச்சு பயங்கரமா வந்து ஆட்டம் காட்ட போறாரு. எல்லாரும் ஆட்டம் காண போறாங்க, எக்ஸப்ட் ஆஸ்திரேலியாவை தவிர. டக்கட் வந்து பயங்கரமா விளையாண்டாரு, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணாரு, கேப்ஸ்ல பவுண்டரி அடிச்சிட்டு இருந்தாரு. ஓகே, லிவிங்ஸ்டன் ஒரு புறன் அடிச்சாரு. ரூட் வந்து இந்த ஃபேப் 4ல இருக்க ரூட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபெயிலியருக்கு அப்புறம் இந்த மேட்ச் நல்லா விளையாண்டாரு. நாலா பக்கமும் போட்டு அடிச்சு பிரிச்சு துவச்சிட்டாரு. ஒரு சின்ன பசங்க வந்து போட்டாலே நீ எப்படி அடிப்ப கோவில், அது மாதிரி பிடிச்சி அடிச்சு அடிச்சுட்டாப்ல ரோஹித் சர்மா இன்னிங்ஸை பார்க்கறதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. சுப்மன் கில் இன்னிங்ஸை பத்தி நீங்க பேசுங்க, அப்பதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆனா கில்லு வந்து அடிப்பான்னு தெரியும் எனக்கு. ஏன்னா இங்கிலாண்டே 300 அடிக்கும் போது கில்லெல்லாம் அந்த பிச்சில் ஆடிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து இங்கிலாந்து டீம்காரர் தான், ஆனா இந்தியாவுக்காக விளையாண்டுட்டு இருக்காரு. என்ன கதைன்னு தெரியல. வந்தாருங்க, எப்பயும் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் ஸ்லிப்பு கேட்ச் கொடுப்பாரு. சரி ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஸ்பின்னருக்கு வந்து விக்கெட் கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டாரு. அதே கவர் டிரைவ் தான். அதே கவர் டிரைவ் ஆட போயிட்டு விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஓகே, இப்போ என்னன்னா கேஎல் ராகுல் வந்து ஆடுறாரு கோகுல். இப்போ வந்து 2 டவுன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அப்புறம் கேஎல் ராகுல் ஏன் வரல அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு இருக்கு. அக்ஷர் பட்டேலை வந்து ஏன் விளையாட வைக்கிறாங்க அப்படின்னு புரியல. அக்ஷர் பட்டேல வந்து கேப்பபிலிட்டி இருக்குதான், பட் கேஎல் ராகுல் வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் லெஸ் ஆயிடுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. கேஎல் ராகுல் ஆஸ்திரேலியாவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம டீம் வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு டெஸ்பரேட்டா ஆடின கேஎல் ராகுல் வந்து இந்த 2 மேட்ச் 2 இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் எதுக்கு ஏனாதோன்னு விளையாண்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல கீதா அவருக்கு ஏதாவது வாய்ப்பு தராங்களான்னு பார்ப்போம். சரி கோகுல் வந்து ரோஹித் சர்மா சொன்னாரு, வந்து மேட்ச் இன்னும் வந்து என் கரியர் வந்து எண்ட் ஆகல, நிறைய டைம் இருக்கு எனக்கு என்னோட கரியர் லெஃப்ட் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி ஒரு 100 அடிச்சிட்டாரு. ப்ரெடிக்ஷன் டைம் இந்த டைம் நான் சொல்லிட்டா. ஸோ இந்த மேட்ச் 3rd ODIல வந்து இந்தியாவுக்கு விராட் கோலி, இங்கிலாந்துக்கு லியம் லிவிங்ஸ்டன். இல்ல ப்ரெடிக்ஷன்னா 2 டீமுக்கு தானே சொல்லணும். நீங்க என்ன இங்கிலாந்து டீம்ல 2 பேர் சொல்றீங்க? இந்தியாவுக்கு எஸ்எஸ்வி வந்தா எஸ்எஸ்வி இல்ல, அப்படி வரலன்னா பாண்டியா தான் வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான ரீசனா இருப்பான். அப்படி இங்கிலாந்து வந்துட்டு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரீசனா யார் இருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா டக்கட். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களோட வந்து விடைபெறுவது ஸ்ரீகபிலன் ஸ்ரீதர், த ஜிஜி. பாய்.